Harry Potter and the Deathly Hallows Chapter 17 Part 1 Bathilda's Secret. ஹாரி நில்லு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவங்க இப்போ தான் அந்த சுடுகாடோட கேட்டுக்கிட்ட போயிருப்பாங்க. அங்கே யாரோ இருக்காங்க, யாரோ நம்மளை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால் சொல்ல முடியுது, அந்த புதருக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அவங்க அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. நல்லா ஒருத்தரை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்களா. அந்த சுடுகாட்டில் சைடில் புதராக இருக்குமா, அந்த இடத்த நல்லா உத்து பார்த்துட்டே நின்றுட்டுருப்பாங்க. ஹாரினால் அந்த இருட்டில் அங்கே எதையுமே பார்க்க முடியல. நீ ஷோராக தான் சொல்கிறியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. நான் ஏதோ அங்கே மூவ் ஆகுறத பார்த்தேன் ஹாரி, நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் பார்த்தேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். நம்ம இப்போ மகிழ்ஸ் மாதிரி தானே இருக்கோம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. உன்னோட பேரண்ட்ஸோட கல்லறையில் பூக்களை வச்சுட்டு வந்த மகிழ்ஸ் ஹாரி, இப்போ நான் ஷோராக சொல்கிறேன் அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அப்போது ஹெர்மாயினி கையை காமிச்சிட்ருக்க அந்த புதர்கிட்ட இருக்கிற ஸ்னோ லைட்டாக மூவ் ஆகி இருக்கிறத ஹாரி பார்ப்பானா. ஆவிகள்னாலலாம் ஸ்னோவை மூவ் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி யோசிப்பான். அது பூனையாக தான் இருக்கும் அப்படின்னு ஹாரி ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து சொல்லுவான். இல்லைனா ஏதாவது பறவையாக இருக்கும். டெத் ஈட்டர்ஸாக இருந்தால் இந்நேரத்துக்கு நம்ம செத்துருப்போம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம் வா, நம்ம வெளியில் போயிட்டு அங்கே இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அவங்க 2 பேருமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அந்த கிரேவ்யார்ட்லேருந்து வெளியில் போயிடுவாங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியில் போயிடுவாங்களா. ஹாரி என்ன தான் ஹெர்மாயினியை ரீஅஷ்யூர் பண்ணாலுமே அவனுக்கே ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த கிரேவ்யார்ட்லேருந்து எப்போடா வெளியில் வருவோம் அப்படின்னு தான் அவனுக்கு இருக்கும். அவங்க 2 பேரும் வெளியில் வந்த உடனே இன்விசிபிலிட்டி க்ளோக் எடுத்து அவங்க 2 பேர் மேலேயும் போட்டுப்பாங்களா. அந்த பப்பை இப்போ அந்த சர்ச்சிலேருந்து வெளியில் வந்து அங்கே பப் இருக்கும்ல, அதை க்ராஸ் பண்ணி போகும்போது இப்போ அந்த பப்புக்குள்ளேருந்து நிறையாவே சத்தம் கேட்டுட்ருக்கோம். இந்த சர்ச்சிலேருந்து வெளியில் வந்தவங்களாம் அந்த பப்புக்கு தான் போயிருப்பாங்க போல். உள்ளேருந்து கரோல் சத்தம் இப்போ கேட்டுட்ருக்குமா. அவங்க எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுட்ருக்கும். பேசாமல் இதுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகலாமா அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பான். இதுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் மறைஞ்சிருக்கலாமா அப்படின்னு. ஆனால் ஹெர்மாயினி அதுக்குள்ளே அங்கே நம்ம அந்த வழியாக போகலாம் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை வேகமாக அங்கே இருக்கிற இருட்டான சந்து வழியாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த வில்லேஜிலேருந்து வெளியில் போகிறதுக்கான வழியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குமா. அந்த தெருவில் 2 பக்கமும் இருக்கிற காட்டேஜஸை தாண்டி அவங்க வேகமாக நடந்து போயிட்டுருப்பாங்களா. அந்த ஜன்னல் வழியில் உள்ளுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே அவங்க கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நல்லாவே லைட்டெல்லாம் வெளியில் வரைக்கும் க்ளோ ஆகிட்ருக்கோம். நம்ம இப்போ பத்தில்டாவோட வீடை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. அதோட உடம்பெல்லாம் பயங்கரமாக நடுங்கிட்டுருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் நடந்து வந்துட்டுருக்கோம். பின்னாடி யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வராங்களான்னு. ஹாரி நீ என்ன நினைக்கிற ஹாரி அப்படின்னு ஹாரியோட கையை பிடிச்சி இழுத்து கேட்டுட்ருக்கோம். ஏன்னா ஹாரி ஹெர்மாயினி கேட்குறத கேட்கவே மாட்டான். ஏன்னா இவங்க நடந்து போயிட்டுருக்குற அந்த தெருவில் ரோவாக அப்படியே வீடாக தானே இருக்கும். அந்த ரோவோட எண்டில் இருட்டாக ஒரு இடம் இருக்குமா. ஹாரி அதை தான் பார்த்துட்ருப்பான். அடுத்த மொமெண்ட் ஹெர்மாயினியை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக நடந்து போயிட்டுருப்பான். ஹெர்மாயினி அந்த ஐஸில் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிட்டே நடந்து வந்துட்டுருக்கோம். ஹாரி என்னாச்சு அப்படின்னு அது கேட்டுட்ருக்குமா. இங்கே பாரு ஹெர்மாயினி, இங்கே பாரு அப்படின்னு ஹாரி சொல்வானா. நீ என்ன ஓ அப்படின்னு ஹெர்மாயினியே ஷாக் ஆகி அந்த இடத்த பார்த்துட்ருக்கோம். என்னன்னா ஹாரினால் அதை பார்க்க முடிஞ்சுது. 16 வருஷத்துக்கு முன்னாடி ஹாரியை இந்த வீட்டில் இருந்து ஹாக்ரிட் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டை சுற்றி அவ்வளோ புதராக நல்லா ஒயில்டாக வளர்ந்து கிடக்கு. ஃபுல்லாக புல்லாக நல்லா ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கும். அந்த காட்டேஜ் ஃபுல்லுமே நல்லா இடியாமல் தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த காட்டேஜை பாதி ஃபுல்லுமே அந்த ஐவி செடி இருக்கும்ல, கொடியாக வளரும்ல, அதுவாக வளர்ந்து கிடந்துச்சு. அது மேலே ஃபுல்லுமே, அதுக்கு மேலே ஃபுல்லுமே ஸ்னோவாக விழுந்து கிடக்கும். பட் அந்த காட்டேஜோட டாப் ஃப்ளோரில் இருக்கிற ரைட் சைடு வந்து வெடிச்ச மாதிரி இருக்கும். ஹாரிக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அந்த கர்ஸ் வந்து அந்த சாபம் பேக் ஃபயர் ஆனதில் அங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. ஹாரியும் ஹெர்மாயினியும் அந்த கேட்டு முன்னாடி நின்று அந்த காட்டேஜவே பார்த்துட்ருப்பாங்களா. எதுக்காக யாருமே அதை ரீபில்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. மேபி இதை ரீபில்ட் பண்ண முடியாதோ என்னமோ அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். ஏன்னா டார்க் மேஜிக்னால் ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா, ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதை அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். அந்த க்ளோக்குக்கு வெளியில் ஹாரி அவனோட கையை நீட்டி நல்லா ஸ்னோனால் கொட்டி கிடக்கிற அந்த துருப்பிடிச்ச கேட்டை டச் பண்ணுவானா. அதை ஓப்பன் பண்ணணுன்னா அவன் விருப்பப்படலை. ஆனால் அவன் ஃபேமிலி வாழ்ந்த அந்த வீட்டை வந்து ஒரு பார்ட்டையாவது அவனுக்கு டச் பண்ணணும்னு தோணும். நீ இதுக்குள்ளே போக போறியா என்ன? இது பார்க்குறதுக்கு ரொம்ப அன்சேஃபாக இருக்குது ஹாரி. ஓ ஹாரி அங்கே பாரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. என்னன்னு பார்த்தா ஹாரி அந்த கேட்டை டச் பண்ண உடனே அந்த கேட்டுக்கு முன்னாடி கிரவுண்டில் நிறையா செடியாக வளர்ந்து கிடக்கும்ல, புதராக வளர்ந்து கிடக்கும். அதுலேருந்து நடுவில் மேலே அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா ஒரு உட்டன் போர்டு மாதிரி இருக்கும். அதில் கோல்டன் லெட்டர்ஸில் வார்த்தைகள் இருக்கும். அதில் என்ன இருக்கும்னா,
31 அக்டோபர் 1981 இந்த ஸ்பாட்டில் தான் ராத்திரி ஜேம்ஸ் பாட்டரும் லில்லியும் இறந்து போயிருக்காங்க. இங்கே போடப்பட்ட கில்லிங் கர்ஸில் சர்வைவ் ஆன ஒரே ஒரு விசார்ட் அவங்களோட பையன் ஹாரி தான். இந்த வீடு மகிழ்ஸோட கண்களுக்கு தெரியாது. இந்த வீட்டை எதுவும் ரிப்பேர் பண்ணாமல் அதே ஸ்டேட்லேயே விட்டுருக்காங்க. ஏன்னா பாட்டர்ஸ்க்கு இந்த வீட்டில் நடந்த அந்த வைலன்ஸ் அந்த ஃபேமிலியவே அந்த குடும்பத்தையே எப்படி அழிச்சிருக்குன்றதுக்கான ஒரு நினைவு இடமாக ஒரு மானுமெண்ட்டாக இது ஒரு ரிமைண்டராக இருக்கும் அப்படின்னு அந்த வுட்டில் இருக்கும் கோல்டன் லெட்டர்ஸில். அந்த போர்டில் அந்த கோல்டன் லெட்டர்ஸை சுற்றி மித்த விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்லாம் எதையோ கிறுக்கி வச்சுருப்பாங்க. என்னென்னா த பாய் ஹூ லிவ்டு எந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆனானோ அந்த இடத்த பார்க்குறதுக்காக இந்த நாட்டிலேருந்து நிறையா பேர் வந்திருப்பாங்களே. அப்படி வந்தவங்க அங்கே நிறைய விஷயங்களை கிறுக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. லைக் அவங்களோட நேம்ஸை எவர் லாஸ்டிங் இங்க் இருக்கும்ல, அழியவே அழியாத இங்க்கு, அதை வச்சு சைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் ஒரு சில பேர் அவங்களோட இனிஷியல்ஸை மட்டும் கார்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேர் மெசேஜஸ்லாம் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. எப்படின்னா நீ எங்கே இருந்தாலும் குட் லக் ஹாரி அப்படின்னு இருக்கும். ஹாரி இதை நீ ரீட் பண்ணுறேன்னா நாங்கள் எல்லாருமே உன் பின்னாடி தான் இருக்கோம் அப்படின்னு இருக்கும். லாங் லிவ் ஹாரி பாட்டர் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் ரீசெண்டாக எழுதி வைக்கப்பட்ட மெசேஜஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா மித்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் அந்த இங்க்லாம் கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கும். இது வந்து ரீசெண்டாக எழுதி வச்சது மாதிரி இருக்கும். இந்த போர்டில் அப்படிலாம் எழுதி வச்சுட்டு போவாங்க அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி கேட்டுட்ருக்குமா. ஏன்னா அது ஒரு சைன் போர்டில் அது ஒரு நினைவு சின்னமாக இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி கிறுக்கி வைக்கக்கூடாதுல, அதுக்காக ஹெர்மாயினி அப்படி சொல்லிட்டு இருக்குமா. பட் ஹாரி ஹெர்மாயினியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். இது ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, அவங்க அப்படி பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ டக்குன்னு அவன் அமைதியாயிடுவான். ஏன்னா இவங்க நின்றுட்டுருக்கிற இடத்த பார்த்து ஏதோ ஒரு உருவம் அந்த சந்தில் நடந்து வந்துட்டுருக்குமா. ஹாரி அதை உத்து பார்ப்பான். அங்கே தூரத்தில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை வச்சு பார்த்தா அவங்க வந்து ஒரு உமன் மாதிரி இருப்பாங்க, ஒரு லேடி மாதிரி இருப்பாங்க. லைட்டாக கூன் போட்டுட்டு ஒரு மாதிரி நடந்து வருவாங்களா, அதுலேயே அவங்கள பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க ரொம்ப வயசான ஒரு லேடின்னு, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஏஜ் ஆகிருக்குன்னு. ஹாரியும் ஹெர்மாயினியும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு அந்த உமனை பார்த்துட்ருப்பாங்களா. அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு காட்டேஜஸ்குள்ளே அவங்க போயிடுவாங்க அப்படின்னா ஹாரி நினப்பானா. ஆனால் டக்குன்னு அவனுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும், இல்லை அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு. அந்த லேடியும் அதே மாதிரியே இவங்க நின்றுட்டுருக்காங்களே அங்கேருந்து ஒரு ஃபியூ யார்ட்ஸ் தள்ளி வந்து நின்று அப்படியே அங்கே நின்றுவாங்க. அந்த ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்கிற ரோட்டில் நடுவில் நின்றுட்டு இவங்களை பார்த்துட்ருப்பாங்க. ஹெர்மாயினி ஹாரியோட கையை கிள்ளிட்டு இருக்குமா. கண்டிப்பாக இவங்க ஒரு மகள் இல்லைன்னு மட்டும் ஹாரிக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவங்க அந்த வீட்டவே பார்த்துட்ருப்பாங்க. இவங்களோட அந்த வீடு இருக்குல்ல அதவே பார்த்துட்ருப்பாங்க. அதை எப்படி அவங்க கண்ணுக்கு தெரியும்? ஒரு விச்சுக்கு தானே அந்த வீடு அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்படியே அவங்க ஒரு சூனியக்காரியாக இருந்தாலுமே இப்படி ஒரு கோல்டான நைட்டில் நடுவில் வந்து இப்படி ரோட்டுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு இந்த பாலடைஞ்சு போன வீடை எதுக்காக அவங்க பார்த்துட்டே இருக்கணும்? நார்மல் மேஜிக்கோட ரூல்ஸ் படி அவங்களால ஹாரியையும் ஹெர்மாயினியும் இப்போ பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க மேலே இப்போ இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்குது. பட் ஹாரிக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் வந்துட்டுருக்கும். லைக் அவங்க ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டுருக்கிறது அவங்களுக்கு தெரியுதுன்னு, அண்ட் இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியுதுன்னு ஹாரிக்கு தோணுமா. ஏன்னா இவங்க நிற்கிற அந்த டைரெக்ஷனை தான் பார்த்துட்டே நின்றுட்டுருப்பாங்க. அவன் இந்த கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்களோட க்ளவுஸ் போட்டிருக்க கையை தூக்கி இவங்கள பார்த்து கூப்பிடுவாங்க. ஹெர்மாயினி டைட்டாக ஹாரியோட கையை பிடிச்சிக்கும். அவங்களுக்கு எப்படி நம்மளை தெரியுது, நம்ம இங்கே இருக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஹெர்மாயினி குசு குசுன்னு கேட்டுட்ருக்குமா. ஹாரி தெரியலன்ற மாதிரி தலையாட்டுமா. அந்த உமன் இருக்காங்களா அந்த லேடி திரும்பவும் இவங்களை பார்த்து கூப்பிடுவாங்களா, கையசைச்சு கூப்பிடுவாங்க. ரொம்ப விகரஸாக கூப்பிட்டுட்ருப்பாங்களா. அவங்க இப்படி சம்மன் பண்ணுறத ஒபே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு தான் ஹாரிக்கு தோணும். ஆனால் அவங்க யாருன்ற அந்த ஐடென்டிட்டி வந்து ஹாரிக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இருந்தது. அந்த யாருமே இல்லாத தெரியல அவங்க 3 பேருமே ஒருத்தரை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாங்க. இவ்வளோ மாதமாக இவங்க நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு இப்போ ஹாரி யோசிப்பான். டம்பிள்டோர் இவங்களை நமக்காக வெயிட் பண்ண சொல்லியிருந்தாரா? கடைசியாக அவன் இங்கே வருவான், ஸோ நீ இவங்களுக்காக இங்கே காத்துரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரா? அந்த கிரேவியார்டில் யாரோ அந்த புதறிக்கிட்ட அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு, அது அப்போது இவங்க தானா? அங்கேருந்து நம்மளை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்களா? அவங்களால இப்படி நம்மளை சென்ஸ் பண்ணுற எபிலிட்டி கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த டம்பிள்டோரிஷ் பவர் மாதிரி இருக்கே. ஏன்னா இது வரைக்கும் ஹாரியை இந்த மாதிரி இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே வேறு யாருமே பார்த்ததே கிடையாது. இந்த டவுட்டையும் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு வரேன். மூடியோட மேஜிக்கல் கண் வச்சு அந்த இன்விசிபிள் க்ளோக்கை தாண்டி பார்க்கலாம். அதே மாதிரி டம்பிள்டோருக்கும் இன்விசிபிள் க்ளோக் தாண்டி பார்க்க முடியுமா? அப்போது டம்பிள்டோர் கண்ணாடியும் மூடி மாதிரியான்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா இப்போ மூடியோட மேஜிக்கல் ஐயை வச்சு அவரால் இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே ஹாரி இருக்கான்றதை பார்க்க முடியும்ல.
அதே மாதிரி டம்பிள்டோர் அவரோட கண்களில் போட்டிருக்க அந்த ஹாஃப் மூன் ஸ்பெக்டக்கிள்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் அந்த மாதிரி ஏதாவது பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே டவுட்டை ஒரு இன்டர்வியூவில் வச்சு ஒருத்தவங்க ஜேகே ராவ்லிங் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போது ஜேகே ராவ்லிங் என்ன சொன்னாங்கன்னா, இன்கான்டேஷன்ஸை வெளியில் வாய் வழியாக சொல்லாமல் மனசுக்குள்ளேயே யோசிச்சு போடுவோம்ல, அப்படி போட்டு தான் டம்பிள்டோர் வந்து ஹாரி அங்கே இருக்கான்றதை கண்டுபிடிப்பாராம். அது பார்த்திங்கன்னா ஹியூமன் ப்ரெசன்ஸ் ரிவீலிங் ஸ்பெல். இந்த ஸ்பெல் வந்து இந்த புக்லேயுமே வரும், நம்ம ஃப்யூச்சரில் வரும் இந்த புக்கில் இருக்கிற சாப்டரில். அதுக்கு வந்து என்ன ஸ்பெல் போடணும்னா ஹோமினம் ரிவெல்யோ அப்படின்ட்டு ஒரு ஸ்பெல்லு. அதை போட்டு தான் டம்பிள்டோர் கண்டுபிடிப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஹன்ச் இருக்கணும், இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளை தவிர வேறு யாரோ ஒரு ஹியூமன் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு ஃபஸ்ட்டு சந்தேகம் வரணும். அப்போ தானே நம்ம அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணுவோம். ஸோ யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த ஸ்பெல்லை போடும்போது தான், வாயை அசைக்காமல் மனசுலேயே அந்த ஸ்பெல்லை போட்டு தான் அவர் ஹாரி அங்கே இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே இருக்கான்றதே கண்டுபிடிப்பார். இதை புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் இந்த டவுட்டை ஜேகே ராவ்லிங் கிட்ட கேட்டபோது அவங்க டக்குன்னு இதை சொல்லுவாங்களா. அப்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது வந்து ஆத்தர் பண்ண பிளெண்டரு, ஸோ அதை எப்படி மறைக்கணும்னு தெரியாமல் அவங்க டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் அவங்களுக்கு தோணுனதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஸோ நான் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டம்பிள்டோரிஷ் பவர் இருக்கிற மாதிரி தெரியுமா. ஃபைனலி ஹாரி பேசிடுவான். ஹெர்மாயினி ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜம்ப் பண்ணிடுவோம். ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க மறைஞ்சு தானே இருப்பாங்க. ஆனால் ஹாரி வாயை திறந்து பேசிடுவான். நீங்கள் பத்தில்டாவா அப்படின்னு அவன் கேட்பானா. அந்த உருவம் ஆமான்ற மாதிரி தலையாட்டி இவங்க 2 பேரையும் பார்த்து திரும்பவும் கூப்பிடுவாங்களா. ஹாரி திரும்பி ஹெர்மாயினியை பார்த்து அவனோட புருவத்தை உயர்த்துவானா. ஹெர்மாயினி ரொம்ப நர்வஸாக ஓகேன்ற மாதிரி தலையாட்டுமா. தென் அவங்க 2 பேரும் அந்த லேடி கிட்ட போவாங்களா. அந்த லேடி இப்போது இவங்க நடந்து வந்தாங்களா அந்த பாதை, அதை பார்த்து திரும்பவும் அவங்க நடக்க ஆரம்பிச்சிடுவாங்களா. இந்த வீட்டிலேருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்கிற ஒரு காட்டேஜ்குள்ளே இப்போ அவங்க போவாங்களா. அந்த காட்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற கார்டனில் ஃபுல்லாக புதராக தான் வளர்ந்துருக்கும். நல்லா புல்லெல்லாம் உயரமாக வளர்ந்துருக்கும். பராமரிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க 2 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே போவாங்களா. அந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோரில் சாவி வச்சு ஓப்பன் பண்ணிகிட்ருப்பாங்களா. அப்போ அவங்களோட கையெல்லாம் ஒரு மாதிரி தடுமாறிட்டுருக்குற மாதிரி இருக்கும். தென் அவங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போவாங்க, ஹாரியும் ஹெர்மாயினியும். அதுக்கப்புறம் தான் இவங்க உள்ளே போவாங்க. அவங்க மேலே ஒரு மாதிரி பேடான ஸ்மெல் வந்துட்டுருக்கும். அது அவங்க மேலேருந்து அந்த ஸ்மெல் வருதா இல்லை அந்த வீட்டிலேருந்து அந்த ஸ்மெல் வருதானே இவங்களுக்கு தெரியல. ஹாரி அவனோட மூக்கை ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைவானா. நுழைஞ்சக்கப்புறம் அவனோட க்ளோக்கை மேலேருந்து எடுத்துருவான். இந்த உமன் இவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கும் போது தான் ஹாரி ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்ணுவான். என்னென்னா அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டையாக இருப்பாங்க. ஏன்னா வயசாகி போனாலே ரொம்ப கூன் விழுந்துரும்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கூன் போட்டு அவங்க இருப்பாங்களா. அவங்களோட ஹைட்டே வந்து அவங்களோட தலையே ஹாரியோட செஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹாரியை திரும்பி ஹாரியோட ஃபேஸை நல்லா உத்து பார்ப்பாங்களா. அவங்களோட கண்களில் முழுக்க நல்லா திக்காக இருக்கிற கேட்ராக்ட்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளே போய் இருந்து அந்த கண்ணை சுற்றி இருக்கிறதே அப்படியே ஃபோல்டாக இருக்கும். அந்த ஸ்கின்னெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக. அவங்களோட ஹோல் ஃபேஸுமே புள்ளியாக அவ்வளோ புள்ளியாக தான் இருக்கும். ஏன்னா வெயில் பட்டாலே அந்த ப்ரௌன் கலரில் புள்ளியாக வரும்ல, அது வயசாக நிறையா அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். அண்டு நிறையா நிரம்பாக தெரியும் அவங்க முகம் ஃபுல்லாக. அவங்க கண்ணுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தெரியும் அப்படின்னு தான் ஹாரி யோசிப்பான். அப்படியே தெரிஞ்சாலும் இது ஹாரி தான் அவங்களால ஸ்பாட் பண்ண முடியாது. ஏன்னா ஹாரி இங்கே வழுக்க விழுந்து போன ஒரு மேனாக தானே அவன் நின்றுட்டுருக்கான், மிடில் ஏஜ்டு மேனாக. அவங்க தலையிலையும் அவங்களோட ஷோல்டர்லையும் கவர் பண்ணியிருக்கிற ஒரு பிளாக் கலர் ஷாலை அவங்க ரிமூவ் பண்ணிகிட்ருப்பாங்களா. அப்போது ரொம்ப வயசாகி போயிருக்கிறவங்க மேலேருந்து ஒரு ஆர்டர் வரும்ல, ஒரு ஸ்மெல் வரும்ல, அது அப்புறம் தூசி, அப்புறம் துவைக்காமல் இருக்கிற ஒரு துணியிலேருந்து ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப இன்டென்ஸாக வந்துட்டுருக்கும். அந்த பிளாக் கலர் ஷாலே பாதி பூச்சி கடிச்சு வச்சதாக தான் இருக்கும். அவங்க அந்த தலையிலேருந்து அந்த ஷாலை ரிமூவ் பண்ணுவாங்களா. அப்போ அவங்க தலைமுடி ஃபுல்லுமே அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். அங்கங்கே அவங்களோட ஸ்கால்ப்பும் நல்லா கிளியராக தெரியும். பத்தில்டா அப்படின்னு ஹாரி திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவானா. பத்தில்டா அவங்களோட தலையை ஆட்டுவாங்களா. அப்போது டக்குன்னு ஹாரி அவனோட கழுத்தில் அந்த ஹார்க்ரக்ஸை போட்டிருக்கான்றதே இப்போ தான் அவனுக்கு அவேர் ஆகும். ஏன்னா அது ஒரு மாதிரி பீட் ஆக ஆரம்பிக்கும். டிக்குன்னு பீட் ஆக ஆரம்பிக்கும். ஏதோ அது முழிச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை அதுக்கு தெரிஞ்சிருச்சா, அது சென்ஸ் பண்ணுதா, அதை அழிக்கக்கூடிய ஆயுதம் இங்கே இருக்குது அப்படின்றத அது சென்ஸ் பண்ணிருச்சா அப்படின்னு ஹாரி யோசிப்பான்.
பத்தில்டா அவங்கள கடந்து அந்த வீட்டுக்குள்ளே போவாங்களா, அங்கே நின்றுட்டுருக்கிற ஹெர்மானியை அவங்க பாட்டுக்கு இடித்து தள்ளி விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. ஏதோ ஹெர்மானி அங்கே நிற்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹெர்மானியை தள்ளி விட்டுட்டு போயிட்டுருப்பாங்களா. அங்கே சிட்டிங் ரூம் மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்களா. ஹாரி, எனக்கு ஏதோ இது சரியாக படலை அப்படின்னு ஹெர்மானி அமைதியாக சொல்லிகிட்டு இருக்குமா. அவங்களோட சைஸை பாரு ஹெர்மானி, அவங்களெல்லாம் நம்ம ஈஸியாக ஓவர் பவர் பண்ணிடலான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். லிசன், நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவங்க ஓகேவாகவே இல்லை ஹெர்மாயினி, அவங்களுக்கு வயசானனால புத்தி கொஞ்சம் சரியில்லைன்னு தான் ஏற்கனவே முறியலும் சொன்னாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. கம் அப்படின்னு பத்தில்டா அந்த நெக்ஸ்ட் ரூம்லேருந்து கூப்பிடுவாங்களா. ஹெர்மாயினி அப்படியே ஜம்ப் பண்ணி ஹாரியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி ரீஅஷூரிங்காக சொல்லிவிட்டு அந்த சிட்டிங் ரூமுக்கு ஹெர்மாயினியை கூப்பிட்டுட்டு போயிட்டுருப்பானா. பத்தில்டா அந்த ரூமில் இருக்கிற கேண்டில்ஸ்லாம் இருக்கும்ல, அதை எரிய வச்சுட்ருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த ரூம் ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். அண்டு சொல்லவே வேணாம், அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக டர்ட்டியாக இருக்கும். அந்த ஃப்ளோர்லாம் இருக்கும்ல, அவங்க ஃபுல்லாக நல்லா திக்காக டஸ்ட்டாக அவ்வளோ தூசியாக பண்டிலாக அவங்க காலு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹாரி இப்போ அவனோட மூக்கை வச்சு உன்னை டிடெக்ட் பண்ணுவான். அப்படி ஒரு கேவலமான வாடை வந்துட்டுருக்கும். ஏதோ பல நாளாக மீட் இருக்கும்ல, அது வீட்டிலே இருந்து கெட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான வாடை வந்துட்டுருக்கும். பத்தில்டா எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு கடைசியாக அந்த வீட்டுக்கு யார் எப்போ வந்தா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்ருப்பான். ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த வீடே. அவங்களால மேஜிக் பண்ண முடியுன்ற விஷயத்தையும் அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா அங்கே இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கையால் தான் ஏற்றிட்டுருப்பாங்க. அவங்க கை பயங்கரமாக ஆடிட்டுருக்குமா. அவங்க கையில் போட்டிருக்க அந்த லேஸ் கஃப் அந்த மெழுகுவத்தியில் எரியிற அந்த நெருப்பில் பட்டு தீப்பற்றிக்க போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அவங்க ரொம்ப தடுமாறிட்டே விளக்கு எல்லாத்தையும் பொருத்தி வச்சுட்ருப்பாங்க. அதை கொடுங்க, நான் பொருத்தி வைக்கிறேன் அப்படின்னு ஹாரி அவங்க கிட்ட இருந்த அந்த மேட்ச் பாக்ஸை வாங்கி அங்கே இருக்கிற எல்லா கேண்டில்ஸையும் அவன் பொருத்தி வச்சுட்ருப்பானா. கடைசியாக அங்கே இருக்கிற செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் மேலே ஒரு டேபிள் மேலே கேண்டில்ஸ் இருக்குமா, அவன் அங்கே போய் அதை பொருத்தி வச்சுட்ருப்பானா. அப்போ அந்த டேபிள் மேலே நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கும், ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃப்ரேம்ஸாக இருக்குமா. அதே சமயம் பத்தில்டா அங்கே ஃபயர் பிளேஸில் இந்த மரக்கட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்ருப்பாங்களா, நான் ஒரு மாதிரி ஆடிட்டே போட்டுட்ருப்பாங்க. அப்போது ஹாரி அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை பார்த்து டெர்ஜியோ அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃப்ரேம்ஸ் மேலே ஃபுல்லாக தூசியாக இருக்குமா. அப்படி சொல்லுவானா, அங்கே இருக்கிற தூசி அந்த டஸ்ட்டு ஃபுல்லாமே அப்படியே வேனிஷ் ஆயிரும். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் பார்ப்பான். அங்கே ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் காணும் அந்த ஃப்ரேமில் இருந்து. யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லை பத்தில்டாவே ரிமூவ் பண்ணிட்டாங்களா என்னன்னு ஹாரிக்கு தெரில. அப்போது பின்னாடி இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற ஃபோட்டோவை பார்ப்பானா, அதில் இருக்கிற அந்த பையனுக்கு கோல்டன் கலரில் ஹேர் இருக்கும். ஹாரி வேகமாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கையில் எடுத்து உத்து பார்ப்பானா, கிரெகரோவிச்சோட விண்டோவில் உட்காந்துருந்த அந்த குறும்புத்தனமான ஃபேஸ் இருந்த அந்த திருடன் இருக்கான்ல, அந்த சின்ன பையன், அவனோட ஃபோட்டோ தான் இங்கே இருக்கும். இந்த ஃபோட்டோவில் அந்த பையனை பார்த்த உடனே தான் ஹாரிக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயமே ஞாபகம் வரும். த லைஃப் அண்ட் லைஃப் ஆஃப் ஆல்பஸ் டம்பிள்டோரில் டம்பிள்டோர் டீனேஜாக இருக்கும்போது அவர் தோல் மேலே கையை போட்டுட்டு இன்னொன்று ஒரு டீனேஜ் பையன் கூட உட்காந்துட்ருப்பார்ல, நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமா. அந்த இன்னொன்று பையன் தான் இந்த பையன். இந்த ஃபோட்டோவை பார்த்தக்கப்புறம் தான் அவனுக்கு அது ஞாபகமே வரும். இப்போ தான் இங்கே இருக்கிற இந்த டேபிள் மேலே இருக்கிற பாதி ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எங்கே போச்சு, எப்படி மிஸ் ஆகிருக்குன்னு ஹாரி ரியலைஸே பண்ணுவான். எல்லாத்தையுமே இந்த ரீட்டாஸ் கிட்டர் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அவங்க புக்கில் போடுறதுக்காக அப்படின்னு ஹாரிக்கு இப்போ தான் அது தோணும். மிஸ் பேக்ஷாட் அப்படின்னு ஹாரி கூப்பிடுவானா, அவனோட வாய்ஸ்லாம் ஷேக் ஆகிட்ருக்கும். இவங்க யார் அப்படின்னு ஹாரி கேட்பானா. பத்தில்டா அந்த மிடில் ஆஃப் த ரூமில் நின்றுட்டுருப்பாங்க. அந்த ஃபயர் பிளேஸில் நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு ஹெர்மாயினி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குமா, அதை நின்று பார்த்துட்ருப்பாங்க. மிஸ் பேக்ஷாட் அப்படின்னு ஹாரி திரும்பவும் கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் போய் அந்த பிக்சர் அவன் காமிப்பானா. கரெக்டாக அப்போது ஃபயர் பிளேஸில் நல்லா ஃபயர் எரிய ஆரம்பிக்குமா. பத்தில்டா திரும்பி இங்கே ஹாரியை பார்ப்பாங்களா. அப்போது ஹார்க்ரக்ஸ் அவனோட அந்த செஸ்ட்டில் இருந்த ஹார்க்ரக்ஸ் கழுத்தில் மாட்டியிருப்பான்ல, அது பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. இவங்க யார் அப்படின்னு ஹாரி திரும்பவும் கேட்டு அந்த பிக்சர் அவங்க கிட்ட காமிச்சிட்ருப்பானா. அவங்க அந்த பிக்சரையே பார்த்துட்ருப்பாங்க. தென் அப்படியே ஹாரியை பார்ப்பாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹாரி திரும்பவும் ரொம்ப ஸ்லோவாக, அதே சமயம் அவனோட வாய்ஸ் யூஸ்வலாக இருக்கிறத விட நல்ல லவுடாக சத்தமாக கேட்பான். இந்த பையன் இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த பையன் பேர் என்ன அப்படின்னு அவன் கேட்பானா. பத்தில்டா அவங்க பாட்டுக்கு நின்றுட்டுருப்பாங்க. ஹாரிக்கு இப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுட்ருக்கோம். இந்த ரீட்டா ஸ்கீட்டர் பொம்பளை இப்படி இருக்கிற பத்தில்டாவோட மெமரிஸை எப்படி அன்லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் ஹாரி இப்போ யோசிச்சுட்ருப்பான். இந்த பையன் யார் அப்படின்னு அவன் திரும்பவும் நல்லா சத்தமாக கேட்பானா. ஹாரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா.
இந்த பிக்சர் ஹெர்மாயினி, இவன் தான் அந்த திருடன், கிரெகரோவிச் கிட்டேருந்து திருடான்ல, அந்த திருடன் இவன் தான். பத்தில்டா ப்ளீஸ், இந்த பையன் யார் அப்படின்னு ஹாரி திரும்பவும் கேட்பான். பட் அவங்க பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் ஹாரியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக எங்களை உங்கள் கூட வர சொன்னீங்க மிஸ் பேக்ஷாட் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ அதோட வாய்ஸை நல்லா ரைஸ் பண்ணி கேட்கும். நீங்கள் எங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குமா? ஹெர்மாயினி சொன்னதை கொஞ்சம் கூட காதலையே வாங்காத மாதிரி பத்தில்டா இப்போ ஹாரி பக்கத்தில் கொஞ்சம் ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்து முன்னாடி போவாங்களா. தென் அவங்க ஹாரியை பார்த்து தலையாட்டி வெளியே ஹாலை பார்த்து திரும்புவாங்களா. நீங்கள் எங்களை கிளம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவங்க திரும்பவும் அதே மாதிரியே செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவனை பாயிண்ட் பண்ணுவாங்க, கையை காமிப்பாங்க. தென் அவங்கள கையை காமிப்பாங்க. தென் மேலே சீலிங்கை கையை காமிப்பாங்க. ஓ ரைட் ஹெர்மாயினி, அவங்க என்னை மேலே அப்ஸ்டேர்ஸ்க்கு அவங்க கூட வர சொல்கிறாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ஆல்ரைட் வாங்க போகலாம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. பட் ஹெர்மாயினி மூவ் பண்ணும்போது பத்தில்டா வேகமாக இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவாங்க. தென் அவங்க திரும்பவும் ஹாரியை ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டு தென் அவங்கள கையை காமிப்பாங்களா. ஹெர்மாயினி, இவங்க என்னை மட்டும் அவங்க கூட வர சொல்கிறாங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஏன் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். இப்போ அதோட வாய்ஸ் ரொம்ப ஷார்ப்பாகவும் நல்ல கிளியராகவும் இருக்கும். ஹெர்மாயினி வேகமாக அப்படி அதோட வாய்ஸை ரைஸ் பண்ணி கேட்ட உடனே பத்தில்டா லைட்டாக அந்த நாய்ஸ்க்கு அந்த சத்தத்துக்கு ஒரு மாதிரி தலையை ஆட்டுவாங்க. மேபி டம்பிள்டோர் என்கிட்டக்க அந்த ஸ்வாடை கொடுக்க சொல்லியிருக்காரோ என்னமோ, அந்த வாழை கொடுக்க சொல்லியிருக்காரோ என்னமோ என்கிட்ட மட்டும் அப்படின்னு ஹாரி சொல்வானா. நீ உண்மையாகவே யாருன்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ஹாரி அவங்களோட கண்களை பார்த்துட்டு ஆமாம் அவங்களுக்கு தெரியும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. தென் ஓகே, பட் சீக்கிரமாக வந்துடு ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு ஹாரி பத்தில்டா கிட்ட சொல்வானா. பத்தில்டா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க போல். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த டோரை பார்த்து வெளியில் நடந்து போவாங்க. ஹாரி பின்னாடி திரும்பி ஹெர்மாயினியை பார்த்து ரீஅஷ்யூர் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, பட் ஹெர்மாயினி அதை பார்த்துச்சா என்னன்னே ஹாரிக்கு தெரில. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அங்கே அதோட 2 கையும் வச்சு அதோட பாடியவே நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற புக்கேஸை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம். ஹாரி அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிட்டு இருக்கும்போது பத்தில்டாவும் பார்க்காம ஹெர்மாயினியும் பார்க்காம அந்த திருடனோட ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும்ல, அதை எடுத்து அவனோட ஜாக்கெட்குள்ளே வச்சுப்பான். பத்தில்டா இப்போ அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போயிட்டுருப்பாங்களா. ஹாரியும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பான். அந்த ஸ்டெப்ஸே ரொம்ப நேரோவாக இருக்கும் அந்த படிக்கட்டு. அவனுக்கு வந்து இப்போது லைட்டாக பத்தில்டாவோட ஷோல்டரில் கையை வைக்கணும்னு தோணும். ஏன்னா அவங்க ஒரு மாதிரி தள்ளாடிட்டே அவங்களால நடக்கவே முடியாதா, ரொம்ப மூச்சு வாங்கிட்டே நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க விட்டால் பின்னாடி விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணும். அதனால் பேசாமல் நம்ம அவங்கள பிடிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஹாரி யோசிப்பானா. பட் அதை விட்டுருவான், எதுக்கு வம்பு அப்படின்ட்டு. தென் அவங்க ரொம்ப மூச்சு வாங்கி மேலே ஏறி போயிடுவாங்களா. ஹாரியும் மேலே ஏறி போயிடுவான். அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்கும். அந்த பெட்ரூமோட சீலிங்கே ரொம்ப கீழே இறங்கி இருக்கும். ஹாரி அந்த பெட்ரூம்குள்ளே அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ரூமே அவ்வளோ பிச் பிளாக்காக இருக்கும், அவ்வளோ இருட்டாக இருக்கும். ரொம்ப மோசமாக ரொம்ப கேவலமாக அங்கேருந்து ஸ்மெல் வந்துட்டுருக்கும். ஹாரி அந்த பெட்டுக்கு கீழே இருக்கிற சேம்பர் பாட்டை பார்த்துட்ருப்பானா. அதுக்குள்ளே பின்னாடி பத்தில்டா அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. இப்போ நல்லா இருட்டாயிரும், அவ்வளோ இருட்டாயிரும், எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அவனோட மந்திரக்கோலை வச்சு லூமோஸ் போடுவானா. அந்த வெளிச்சம் வந்த உடனே ஹாரி சரியாக பயந்துருவான். ஏன்னா அந்த ஃபியூ செகண்ட் ஆஃப் டார்க்னஸ்லேயே அந்த கதவை மூடுவாங்க. அதுக்கடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்லேயே ஹாரி லூமோஸ் போட்டுருவான். அதுக்குள்ளே பத்தில்டா வேகமாக ஹாரி முன்னாடி வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவங்க பக்கத்தில் நடந்து வர்றது கூட ஹாரிக்கு ஃபீல் ஆகாது, அவங்க அப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இப்போ ஹாரி முன்னாடி வந்து அவங்க நின்றுட்டுருப்பாங்க. நீ பாட்டரா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. ஆமாம் நான் தான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவங்க ஸ்லோவாக தலையை ஆட்டுவாங்களா. ஹாரி கழுத்தில் மாட்டியிருக்கிற அந்த ஹார்க்ரக்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக அவனோட ஓன் ஹார்ட்டை விட இதயத்தை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கிறத அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது ஒரு மாதிரி அவனுக்கு அன்பிளசண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி அவனுக்கு சென்சேஷனாக இருக்கும். நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஆனால் பத்தில்டா ஹாரி கையில் இருக்கிற அந்த மந்திரக்கோள் இருக்கும்ல, அதில் வெளிச்சம் வந்துட்டுருக்கும்ல, அதை தான் பார்த்துட்ருப்பாங்களா. நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுக்கணுமா, எனக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஹாரி திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவானா. அப்போ அவங்களோட கண்களை க்ளோஸ் பண்ணுவாங்களா. அந்த ஒரு செகண்டில் டக்குன்னு என்னென்னமோ நடந்துடும். ஹாரியோட தழும்பெல்லாம் பயங்கரமாக அவ்வளோ பெயின்ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிரும், வலிக்க ஆரம்பிச்சிரும். அவனோட கழுத்தில் மாட்டியிருக்கிற அந்த ஹார்க்ரக்ஸ் இருக்குல்ல, அது ட்விச் ஆக ஆரம்பிச்சிரும். அது ட்விச் ஆனதில் அவனோட ஸ்வெட்டர் முன்னாடி மூவே ஆகும். அந்த இருட்டான ரூம்லேருந்து ரொம்ப கேவலமாக வந்துட்டுருக்க ஸ்மெல் கூட ஒரு செகண்டுக்கு அப்படியே டிசால்வ் ஆன மாதிரி ஆயிரும். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் அப்படியே ஹையாக இருக்கிற கோல்டான வாய்ஸில் பேசுவான், அவனை புடி அப்படின்னு. நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு ஹாரி திரும்பவும் 3வது முறையாக நல்லா சத்தமாக கேட்பானா.
அங்கே அப்படின்னு பத்தில்டா அங்கே இருக்கிற கார்னரை பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹாரி அவனோட மந்திரக்கோலை ரைஸ் பண்ணி அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்குமா, அதுக்கு பக்கத்துலேயே விண்டோ இருக்கும், கர்டைன் போடப்பட்ட விண்டோ இருக்கும். அங்கே அவன் பார்த்துட்டு இருப்பானா. இந்த தடவை அவங்க முன்னாடி போக மாட்டாங்க, ஆனால் ஹாரியாவே அந்த டேபிள் பக்கத்தில் போவானா. அவனோட மந்திரக்கோலை நல்லா ரைஸ் பண்ணி வச்சுட்டே தான் போவான். அவங்கள பார்த்து நல்லா ரைஸ் பண்ணி வச்சுட்டே தான் அந்த இடத்துக்கு போவானா. இது என்னது அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட போன உடனே அவன் கேட்பானா. ஏன்னா அங்கே நிறைய துணியாக மாட்டி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து ரொம்ப பேடாக ஸ்மெல் வந்துட்டுருக்கும். துவைச்சும் ஒரு மாதிரி சரியாக காய வைக்காமல் இருந்தால் ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கும்ல, அந்த மாதிரி அங்கேருந்து வந்துட்டுருக்குமா. அங்கே அப்படின்னு அவங்க திரும்பவும் அதே இடத்தையே காமிச்சிட்ருப்பாங்களா. அப்போது அவன் திரும்பி அந்த அவங்கள பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் திரும்பி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே ஒழுங்காக பார்ப்பானா. அப்போது பின்னாடி நின்றுட்டுருக்கிற பத்தில்டா வியர்டாக மூவ் ஆகுற மாதிரி அவனுக்கே தெரிஞ்சிருமா. அவனோட கார்னர் ஆஃப் த ஐயில் பேனிக் ஆகி லைட்டாக பார்ப்பானா. என்னன்னு பார்த்தா அவன் அப்படியே பயத்தில் பேரலைஸ் ஆகி நின்றுவான். பத்தில்டாவோட வயசான பாடி அப்படியே கொலாப்ஸ் ஆகி அங்கே மிகப்பெரிய பாம்பு நின்றுட்டுருக்கும். இதோட சாப்டர் 17 பார்ட் 1 பத்தில்டாஸ் சீக்ரெட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.